தென் ஸ்கின் டிசீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் ஒண்டர்ஃபுல்லா ஒர்க் பண்ணும். எப்பேற்பட்ட ஸ்கின் டிசீஸா இருந்தாலும், ட்ரைனஸ் ஆஃப் தி ஸ்கின் இருந்தாலும் நீங்க வந்து கண்டினியூஸா இதை எடுக்க சொல்லுங்க. ஸ்கின் ப்ராப்ளம் யாருக்கு இருந்தாலும் நிறைய வந்து சோரியாசிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்யூரபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லட்டும், ஆனா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கொடுக்கறதுல உங்களுடைய கையுடைய திறமை, நீங்க வந்து கும்பிடுற சாமி கும்பிட்டு நீங்க கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல் வந்து வண்டர்ஃபுல்லா ஒர்க் ஆகும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். டாக்டர் அந்த குணப்படுத்துறீங்களா? அதை கொஞ்சம் போடுங்க. ஒரு சார் கேட்கல சார். இந்த சோரியாசிஸ் ஒரு பெரிய குணப்படுத்துறதா ஒரு இது போட்டீங்கல்ல? ஆமா ஆமா சார். ஒரு நிமிஷம் கையில இருந்தா அப்டேட் பண்ணுங்க. பண்றேன் சார். வேற யாராச்சும் சந்தேகங்கள் எதிர்பார்த்தேன் இருக்கா சார்? வந்து கியூரபிள் அப்படிங்கறது வந்து அவருடைய பேஷண்ட் கொடுத்து அதை வந்து கியூர் பண்ணிருக்கிறாரு. அதுதான் வந்து ஒரு பெரிய மேட்ரு. ஒருவேளை இது இப்ப இல்லைன்னா அடுத்த நிகழ்ச்சியில பண்ணி காட்டுங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி போட்டு சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆச்சு சார். எல்லாரும் கண்ட சோப்புகளை போடுறதுனால ஏற்படக்கூடிய இந்த ஸ்கின் டிசீஸ் கியூரபிள் இல்லைன்னு அதை வச்சு எக்கச்சக்கமா பணம் வாங்கிட்டு இருக்காங்க. கிடைக்குதா சார்? சார் கம்மியா இருக்கு. அந்த இது மட்டும் தான் வருது. ஃபைல்ஸ் எல்லாம் தெரியுது. பட் உங்க அந்த செப்பரேட் ஃபைல் ஓபன் ஆகுது சார். எல்லா ஃபைலும் வருது சார். நீங்க ஷேரிங்ல இருந்து வெளிய வந்துட்டு திரும்ப ஓபன் பண்ணுங்க. அப்பதான் அது ஓபன். ஷேரிங்க கட் பண்ணி மறுபடியும் ஷேர் பண்ணா வருமா சார்? பாக்குறேன். கலைவாணி, மகாலட்சுமி, பழனிசாமி, அவரு நம்ம பிளாட்டினம் பின் அச்சீவர் ஜபர் சிங்க வெயிட் பண்ணுங்க சார். நமக்கான டைம் இருக்கு. இதை ஒண்ணு போட்டுட்டு உங்க சந்தேகங்களை எல்லாம் கிளியர் பண்ணுவோம் சார். நீங்க இமேஜ் என்லார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஷேர். இமேஜ் முதல்ல என்லார்ஜ் பண்ணிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் ஷேர். இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைலே க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஷேரிங் மட்டும் க்ளோஸ். ஷேரிங் மட்டுமா? இமேஜ் என்லார்ஜ் ஷேர் பண்ணாமே இமேஜ் என்லார்ஜ் பண்ணு. நண்பர்களே இதை கவனிச்சு பாருங்க. இது எவ்வளவு மோசமான சோரியாசிஸ், அது எப்படி சார் குணப்படுத்திருக்காரு பாருங்க. பை காமா ஒரிஜினல். கிளியரா இருக்கா சார்? நல்ல சார். இது வந்து ஒரு ரிட்டையர்ட் பர்சன். இவருடைய 10 இயர்ஸ் பக்கமா வந்து பாத்தீங்கன்னா இவர் சஃபர் ஆகிறாரு. லாஸ்ட் 6 இயர்ஸ் எல்லா ட்ரக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டாரு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காமா ஒரிஜினல் பிளஸ் S5 தென் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்ததுக்கு அப்புறம் காமா ஒரிஜினல் கொடுத்த 1 மந்த்ல ஒரு 10 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸசைஸ், அதாவது அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவு. சார் கிளியரா இருக்கா சார்? கிளியர் சார், கிளியர். அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே தெளிச்சு ரொம்ப அழுதுட்டான். அங்கிருந்தே போட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து
அவருக்கு நான் வந்து கொடுத்த டோஸ் வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல் காலையில் 2, மதியானம் 2, நைட் 2. தென் இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே அதிகமாகுது அப்படிங்கிற காரணத்துக்காக நான் வந்து டோசேஜ் வந்து கம்மி பண்ணேன். அவருடைய லெஃப்ட் சைடு ஃபேஸ் பாருங்க எப்படி எல்லாம் வெடிச்சு இந்த மாதிரி ஒரு சஃபரிங்ஸ் வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட பயங்கரமா அழுது கேட்டாங்க, சார் என்ன சார் பண்றது, நீங்க வந்து அது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் இந்த மாதிரி திக்கா இப்படித்தானே இருந்துச்சு அப்படின்னு. யூஸ்வலா நம்ம என்ன ஆகுங்க, நம்ம வந்து வெக்ஸ் ஆயிடுவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கை எல்லாமே எக்ஸ்டே, அதாவது இது வந்து எக்ஸிமான்னு சொல்லுவோம். அது வெட்ட தண்ணியாட்ட உள்ள இருந்து நிறைய வர ஆரம்பிச்சது. அவருடைய கைகள் பாதம் ஐயோ பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு. நான் வந்து கவுன்சிலிங் தான் கொடுத்தேன். மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வர சொல்லிட்டேன். அவரு டாக்ஸி வச்சு வந்தாங்க 40-50 கிலோமீட்டர் தள்ளி ஊட்டியில இருக்காரு. அவர் வந்த டைம்ல கவுன்சிலிங் நல்லா கொடுத்தேன். ஏன்னா கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது. அந்த கவுன்சிலிங் எப்படி நான் பழகினேன் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம மனிஷா மேடமும் இவரும் தான். ஏன்னா நாங்க செகண்ட் பேட்ச் ஆஃப் நியூட்ரி சார்ஜ்ல வேறு வீர்ல இருக்கிற டைம்ல நம்ம சார் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா எப்படி கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ட்ரைனிங். அது ஒரு மிலிட்டரி ட்ரைனிங்னே சொல்லலாம். அதான் ஞாபகத்துல வச்சு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கொடுத்தேன். தென் ஒரு 1 வீக்ல வந்து பாத்தீங்கன்னா எகைன் இதெல்லாமே குறைய ஆரம்பிச்சது. அப்படியே அதுக்கப்புறம் அவரு இது என்னுடைய கிளினிக்க விசிட் பண்றாரு ஒரு 15 டேஸ்ல. 15 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஆல்மோஸ்ட் அவருடைய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடுச்சு. நான் கியூர்னு சொல்லல, கஷ்டம் எல்லாமே நிவர்த்தி ஆயிடுச்சு. அவருடைய அவ்வளோ வெடிச்சிருந்த கைகள் வந்து பாத்தீங்கன்னா இதாச்சு. இந்த டைம்ல நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய RCM நம்ம ஆயில் இருக்கு இல்லைங்களா, ரைஸ் பிரான் ஆயில், அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் 200 ml வந்து 2 காமா ஒரிஜினல் கேப்சூல ஓபன் பண்ணி அந்த ஆயில்ல போட்டு நல்லா ஷேக் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எக்ஸ்டர்னலா போட கொடுத்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீபாவளிக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்தாரு. ஒரு நல்ல எவ்ரிதிங் இஸ் இம்ப்ரூவ்டு, எக்ஸலண்டா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 monthsக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 3 months ஹார்ட்லி ஓரளவுக்கு எல்லாமே சரியாயிட்டாரு. இது அந்த தீபாவளிக்கு முன்னாடி வந்து காமிச்சாரு. சோ பொறுமையா நம்ம வந்து கையாளணும், அவ்வளவுதான். பொறுமை கடலினும் பெருசு, வேற எதுவுமே கிடையாது. அவருடைய இது இப்போ ரீசன்ட் போட்டோஸ் இப்போ இந்த வாரத்துல வந்திருந்தாரு. அவருடைய இது வந்து பாத்தீங்கன்னா எகெயின் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கட்டி மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் கல்டு எங்க போச்சுன்னு தெரியல. அந்த இடத்துல ஒரு ஒயிட் மார்க் மட்டும் தெரியுது பாத்தீங்களா. இந்த இடத்துல பெரிய உருண்டையா இருந்தது, அது எல்லாமே போயிருச்சு. இட்ஸ் எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைச்சது. கை வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடமும் அந்த வெடிச்சிருந்தது எல்லாமே அந்த ஆயில் நம்ம போடவே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது. அது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முரிங்கா சோப்பு, வேற எதுவுமே கிடையாது. முரிங்கா ஸ்கின் சோப் அது எக்ஸலண்டா நம்ம வந்து பண்ண நம்ம வந்து ப்ராடக்டை யூஸ் பண்ண வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தைரியமா நீங்க பண்ணுங்க. எது பண்ணினாலும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நன்மைக்காக, நம்மளுடைய நண்பர்கள் நன்மைக்காக, நம்ம ஃபேமிலி நன்மைக்காக, இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பண்றோம். ஸோ பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா